இயேசு கிறிஸ்துவிய திருப்பெயராலே நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இதுவரைக்கும் நம்ம அந்த ஜென் கிட்ஸ், ஆல்பா கிட்ஸ் இதை குறிச்சு நம்ம பீட்டா கிட்ஸ் கிட்ட நம்ம வரல. ஆல்பா பீட்டா வந்துட்டு நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்காது நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அதுல நிறைய வந்துடும். முக்கியமா என்ன சொல்லுவாங்க, இந்த கிறிஸ்டியன் கிறிஸ்டியன் ஸ்டடீஸ் அப்படின்னுட்டு ஒரு சப்ஜெக்ட் நம்ம இதுல எடுத்தோம். அந்த இதுல போய் புதுசா வந்தவங்க அந்த இது தேனா உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் வந்து வீடியோவும் இருக்கும். சரிங்களா? அதுல அது அது இருக்கும். பிகினர் சைக்காலஜி, பிரைமரி சைக்காலஜி, ஜூனியர் சைக்காலஜி, டீன் சைக்காலஜி அப்படின்னு. டீன் தான் இந்த கிட்டத்தட்ட இந்த ஜென் கிட்ஸ்ல ஏர்லி, சாரி லேட்டர் லேட்டர் ஜென்ஸ் கிட்ஸ். சரி, இப்ப இன்னைக்கு நம்ம அவங்களுக்கு குறிச்சு ஒரு ப்ராக்டிக்கலா ஒன்று பார்க்க போறோம். நீங்களும் கொஞ்சம் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அவங்க எதுவும் ஆன் பண்ணிட்டு சொல்லுங்க. இதை நீங்க கண்டிப்பா பயன்படுத்தணும். நான் இன்னை வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கேன் இல்லையா? இதுக்கு பேரு ஓட்டிங், வாக்களிப்பு. தலைப்பு தான் வாக்களிப்பு. ஜென்சி கிட்ஸ் இது ஐஃபன் ஐஃபனா கோடு போடுவாங்க. அது என்ன பிளஸ் இது ஓட்டிங், வாக்களிக்கும் முறை. யோவான் 17 உலகத்தில் நீர் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் அப்படின்னு. திருவிவிலியத்துல நீர் உலகில் இருந்து தேர்ந்தெடுத்து என்னிட ஒப்படைத்த மக்களுக்கு. அப்போ கடவுள் வந்துட்டு ஒரு திட்டம், சித்தம், தீர்மானம். அதே சித்தம், திட்டம், தீர்மானம் அவருடைய குமாரன இயேசு கிறிஸ்துக்கும் இருக்கு. அதே சித்தம், திட்டம், தீர்மானம் தூய ஆவியார். அப்போ ஒரே சித்தம், திட்டம், தீர்மானத்தை மூவொரு கடவுள் வைத்திருக்கிறார். அப்போ அவர் தெரிந்தெடுக்கிறார். உலகத்தை தன் பிள்ளைகளை தெரிந்தெடுக்கிறார். ஏன் அவர்கள் வழியாக கடவுளுடைய சித்தத்தையும், திட்டத்தை, தீர்மானத்தையும் அவர்கள் எடுத்து செல்வதற்காக. அதான் அந்த சீடத்துவத்துல அது முக்கியமானது இல்லையா? அப்போ அவர்களுக்கு இயேசு கற்பித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தந்தையாகிய கடவுளுடைய சீடர் யாரு? இயேசு. தந்தையாகிய கடவுளுடைய சீடர் யாரு? தூய ஆவியார். இல்லைங்களா? இப்போ கடவுள் இவரை தெரிந்தெடுத்து இவர்களுக்கு அவருடைய சித்தம், திட்டம், தீர்மானம் தெளிவுபடுத்துகிறார். அல்லது 3 பேருமா சேர்ந்து என்னப்பா டிஸ்கஸ் பண்றாங்க இல்லையா? ஒரு ஏசு ஏன் வரணும், ஏசு தூய ஆவியார் ஏன் வரணும், அப்படி வரும்பொழுது கடவுள் என்ன செய்கிறார், என்ன செய்வார். அப்ப இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளும் அப்படிதான். நம்முடைய பிள்ளைகள் கடவுள் தெரிந்தெடுத்து நமக்கு பிள்ளைகளாக கொடுத்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளாக, சொந்த பிள்ளைகளாக. 2வது, திருச்சபையில இவர்கள் நம்முடைய பிள்ளைகள். மெயில் எல்லாம் இந்த ஞானஸ்தானம் கொடுத்த உடனே சபையார் என்ன சொல்லுவாங்க, இந்த குழந்தையை குழந்தையை வந்து ஞானஸ்தானம் பெற்ற இந்த குழந்தையை இந்த மந்தையில் இன்னும் ஒரு ஆடாக சேர்த்து கொள்ள நீங்கள் ஆமோதிக்கிறீர்களா சொல்ல எல்லாரும் எழுந்து ஆமோதிக்கிறோம். அதான் என்ன பண்ணணும், அவங்களும் அந்த பிள்ளையை குறித்த கரிசனை இருக்கணும். அந்த காலத்துல அதெல்லாம் இருந்தது, இப்ப எல்லாம் கிடையாது. சொந்த பிள்ளையை குறித்த ஆவிக்குரிய கரிசனையே இல்லை. அடுத்த பிள்ளை குறித்து எங்க இருக்க போகுது? சில குட்டி நீ இன்னும் சண்டே ஸ்கூல் போலியா அப்படின்னு கேட்பாங்க. சண்டே ஸ்கூல் போப்பா, அம்மா கூட இருக்காதப்பா அப்படிதான் என்ன அர்த்தம்? வாக்கு கொடுத்துருக்கா அந்த பிள்ளை சண்டே ஸ்கூலுக்கு போகணும். புரியுதுங்களா? அப்போ நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளும் நமக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட பிள்ளைகள். நாம் பெற்றெடுக்காத திருச்சபை பிள்ளைகளும் கடவுள் நமக்கு கொடுத்த பிள்ளைகள். சொல்ல போனாக்கா இந்த உலகத்திற்கு இந்த பிள்ளைகளால் கடவுள் நமக்கு கொடுத்த பிள்ளைகள். அவர்களுக்கு நாம் எதை சொல்லிக் கொடுக்கிறோம்?
இயேசுவை சொல்லிக் கொடுக்கிறோம்னா என்ன? இயேசு என்றால் என்ன? தியாகம். தியாகத்துக்குள்ள எல்லாமே அடங்கும். அப்ப இந்த தியாகத்தை சொல்லிக் கொடுக்குறோம். அன்பு. தியாகம் செய்யாம அன்பு வரவே வராது. தியாகத்துலதான் அன்பு இருக்கு. அன்புல தியாகம் இல்லை. ஒரு தியாகம் செய்தால்தான் அன்பு. அப்போ இதை நாம மனது. அப்ப இன்னைக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, அறிவை பயன்படுத்தி வாக்களியுங்கள். யூசிங் யுவர் நாலேஜ். உன்னுடைய அறிவு உன்னுடைய மூளையை பயன்படுத்தி வாக்களி, தேர்ந்தெடு, தெரிந்தெடு. அப்ப கடவுள் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி தெரிந்தெடுக்கிறார். இயேசு தன் அறிவை பயன்படுத்தி தெரிந்தெடுக்கிறார். புரியுதா? அது தெரிந்தெடுப்பில் தூய ஆவியார் இயேசுவோடு தன்னை இணைத்துக் கொள்ளுகிறார். இணைத்துக் கொண்டு தன்னை இல்லையா இயேசுவுக்கும் தந்தையா கடவுளுக்கும் இல்லையா இணைப்பு பாலமாக தூய ஆவியார் இருக்கிறார். இயேசு இணைப்பு பாலமா இருக்க தந்தையோடு தூய ஆவியாரும் இருக்கு. அப்ப இந்த வாக்களித்தல், ஓட்டிங் இல்லையா, இது உங்களுக்கு நம்ம இதை நான் வேணா இது பிடிஎஃப் விட எப்படி தெரியும் டேவிட்டையா கேட்கிறேன். இதை நான் இதை நீங்க அந்த ஃபார்மேட் கிடைக்குமான்னு பாருங்க. இது பவர் பாயிண்டா நீங்க யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ற மாதிரி பிடிஎஃப்ல உங்களுக்கு இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ண முடியாது, கிளாஸ் எடுக்க முடியாது. முடிஞ்சா அது டிவியில போடுங்க. இப்பெல்லாம் எல்லா சேவர்ஸும் டிவி வந்துருச்சு இல்ல இல்ல எல்இடி அதுல ஒரு லேப்டாப் வழி அந்த மாதிரி இல்ல அதை நான் வேணா இமெயில்ல பண்ணி விடுறேன். இல்லைன்னா இதை கன்வெர்ட் பண்றது இருக்குதா, பவர் பாயிண்ட கன்வெர்ட் பண்றது ஏதோ ஒரு இது இருக்கு, அது இருக்கான்னு பாருங்க. நான் எப்படின்னு பார்ப்பேன். இது கடைசி தயவு செஞ்சு செய்யுங்க, உங்க வீட்டுல செய்யுங்க, உங்க சர்ச்ல செய்யுங்க. இதை பயன்படுத்து. இதை நான் பயன்படுத்திருக்கேன். அப்போ பிள்ளைகள் எப்பேற்பட்ட சூழல்ல இருக்கிறாங்க? பள்ளி சூழலில் பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? பிள்ளைகளை ரொம்ப ஸ்மார்ட் தெரியுமா? இதை படிச்சா அவனுக்கு தெரியும். ஒரு பிள்ளை புலம்புது, ஒரு டீச்சர் ஒரு சப்ஜெக்ட் தான் எடுப்பாங்களாம், நான் மட்டும் எல்லா சப்ஜெக்டும் படிக்கணுமா? இது எந்த ஒரு நியாயம்? நம்ம காலத்துல யோசிச்சிருப்போமா? எவ்வளவு ஸ்மார்ட்டா யோசிக்கிறாங்க பிள்ளைங்க, பாத்தீங்களா? பட் அந்த அறிவு அந்த அறிவு வளர்ச்சி இருக்கு. அதை சரியானபடி பயன்படுத்துறாதான் பிரச்சனை. அறிவை பயன்படுத்தாத ஏற்படுறது. அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. சைலண்ட் பீரியட்ல அறிவு வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அறிவு வளர்ந்து விரிவடையுது. இன்னைக்கு ஏன் அது இயற்கையாக வளரும். கடவுளுடைய அருளினாலே அறிவு வளரும். ஆனால் இந்த வளர்ந்த அறிவை நாம் விருத்தியாக்க வேண்டியது நம்ம வேலை இல்லைங்களா? அது பைபிளா இருந்தாலும் சரி, ஸ்கூல் லெசனா இருந்தாலும் சரி, உலகமா எதுலாம் தெரியும் இல்லைங்களா? அப்ப இன்னைக்கு லேட்டர் ஒய் ஜெனரேஷன், லேட்டர் Z ஜெனரேஷன், ஆல்பா பீட்டா ஜெனரேஷன், இல்ல லேட்டர் ஒய்யும் Z ஜெனரேஷன், ஆல்பா பீட்டா, இவர்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா, ஸ்மார்ட், ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாங்க இல்லையா? தேர் வெரி ஸ்மார்ட். இது வருதுங்களா உங்களுக்கு? ஸ்லைடு வருதுங்களா? டிஸ்பிளே ஆகுதுங்களா? ஹலோ 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 ஆமா, வருது. வருதுங்களா? ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, வெல் வெல் வெல். ஓகே, அப்போ அவங்க லேட்டர் ஒய் ஜெனரேஷனும் Z ஜெனரேஷனும், அதாவது ஏர்லி செட், லேட்டர் செட், அப்புறம் ஏர்லி ஆல்பா, லேட்டர் ஆல்பா. அந்த அவங்க என்ன பண்ணும், லேட்டர் ஆல்பா குழந்தைகளா இருப்பாங்க, குழந்தைகள் இல்லையா, ரொம்ப கை குழந்தை. இப்போ நீங்க இந்த ஒய் ஜெனரேஷன், எக்ஸ் ஒய் ஜெனரேஷன் இல்லையா, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே அவங்க ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்ப யாரு ஸ்மார்ட்னாக்கா, ஏர்லி ஒய் ஜெனரேஷன் கிடையாது, அதாவது Z ஜெனரேஷன்.
ஏர்லி இசட், லேட்டர் இசட். ஆல்பா பிள்ளைங்க, பீட்டாவும் குழந்தைகளோட கை குழந்தைகளுடைய ஸ்மார்ட்டா இருக்கிறாங்க, ஆனா கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. ஸ்மார்ட்டா திங்க் பண்றாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணணும்? அப்போ இன்னைக்கு நமக்கு வேற வழி இல்லை, நம்ம தான் எல்லாத்தையும் படிச்சுதான் ஆகணும். அப்ப நம்ம எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு ஒரே டீச்சர் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கல, ஒவ்வொரு சப்ஜெக்டையும் ஒவ்வொரு டீச்சரா நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. வெறும் வெள்ளை சாப்பாடு மட்டும் நமக்கு கொடுக்கல, இந்த வெள்ளை சாப்பாட்டுக்கு குழம்பு கொடுக்குறாங்க, கூட்டு பொரியல் கொடுக்குறாங்க, இதெல்லாம் கொடுக்குறவங்க ஒவ்வொருத்தர் கொடுக்குறாங்கன்ற அந்த எண்ண ஓட்டத்தை அவங்கள அந்த ஸ்மார்ட்னஸ்குள்ள அதை கொண்டு வரணும். அதை நாம செய்யணும். ஸ்கூல்ல செய்ய மாட்டேங்கிறோம். நமக்கு அந்த ஸ்மார்ட்னஸ் கிடையாது. இந்த மாதிரி ஸ்மார்ட்னஸ் இந்த லேட்டர் பூமர் இல்ல எக்ஸ், ஏர்லி எக்ஸ், லேட்டர் எக்ஸ், ஏர்லி ஏர்லி ஒயிட் எக்ஸ், இவங்களுக்குலாம் இவ்வளவு இந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா கிடையாது. நம்ம இப்ப இருக்க பிள்ளைங்க மாதிரி ஒரு காலத்துல மொபைல்ல அது ஒரு புக் இருக்கும், பெரிய புக். அப்பெல்லாம் அந்த மேனுவலை படிச்சு தான் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். ஆனா இப்ப பிள்ளைங்க பாருங்க, சின்ன பிள்ளைங்க பாருங்க, ஒரு 10 வயசு பிள்ளை மேனுவல தேவையில்லை, இது என்னன்னு கரெக்ட் டக்கு 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 நான் நேரம் பிடிச்சு நம்ம காமிச்சு, இதுதான் தாத்தா, இது இப்படி தாத்தா, இது இப்படி தாத்தா, இப்படி வரணும் தாத்தான்னு சொல்லிடுறாங்க. ஸோ தேர் ஸ்மார்ட். ஆனா அந்த ஸ்மார்ட்னஸ் அவங்க சரியா பயன்படுத்துறதான் ப்ராப்ளம். தட்ஸ் த ப்ராப்ளம். அது இசட் ஜெனரேஷன் ஸ்மார்ட்டா தான் இருக்கிறாங்க, ஆனா அது அப்படியே அந்த அறிவு அறிவு வந்துட்டு கடவுள் கொடுத்த ஒவ்வொரு சீசன்ல கொடுக்குறது, அறிவு வளர்ந்துட்டே தான் இருக்குது. ஆனா அது என்ன ஆகணும்னாக்கா விரிவடையணும் இல்லையா, பறந்து இருக்கும். பக்தி விருத்தி அடையும், அதுதான் விருத்தி அடைவு. இந்த அறிவு விருத்தி அடையல, இதுதான் ப்ராப்ளம். இதனால என்னென்ன அப்படின்னாக்கா இல்லையா, பழைய ஆட்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்லோவா புரிஞ்சுக்குவாங்க, பட் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இல்ல, புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவா தான் புரிஞ்சுக்குவாங்க, ஆனா ஸ்லோவா புரிஞ்சுக்கிட்டா அந்த ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இவங்க ஸ்பீடா புரிஞ்சுக்குவாங்க, ஆனா வீக்கா இருப்பாங்க. இதெல்லாம் எவ்வளவு ஸ்பீடா புரிஞ்சுக்கிறது தெரியுமா? இந்த விஷயம், இந்த பிள்ளை சொல்ற விஷயம் ஸ்பீட் இருக்கும், ஆனா வீக் இருக்காது, வீக்கா இருப்பாங்க. அந்த 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 ஸ்மார்ட்னஸ் இருக்கும், அந்த ஸ்மார்ட்னஸ் வந்துட்டு எலாபரேட் ஆகும். இதை நாம மனசு வச்சுக்கணும். அப்ப இன்னைக்கு அன்னைக்கு சரி இன்னைக்கு சரி இல்லைங்களா, இது கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்ட் தான் இதை போட்டோம். நம்மளாம் பார்த்து சொல்லுவோம், பின்னால பின் பெஞ்சில முன்னாடி வந்து உட்கார எல்லாம் மூஞ்சி அப்படிதான் இருக்கும். ஏன் மூஞ்சி அப்படிதான் இருந்தது, நானும் பேக் பெஞ்ச் தான் இல்லையா? ஞாபகம் இருக்குங்களா? நம்மள எத்தனை பேர் பேக் பெஞ்சுன்னு தெரியாது, ஆனா நான் பேக் பெஞ்ச். இந்த பேக் பெஞ்ச்ல இருக்கிறவங்கலாம் இன்னைக்கு கூட பின்னாடி உட்கார்ந்துக்கலாம், முன்னாடி வந்து உட்காருனாக்கா அவங்க முகம் அப்படிதான் இருக்கும். ஏன் அக்கா, முன்னாடி வந்தாக்கா என்ன பிரச்சனை வரும்னாக்கா, நமக்கு அறிவை வந்துட்டு முதல் பெஞ்ச்ல இருக்கிற அளவுக்கு நான் பயன்படுத்த முடியுமா முடியாதான்ற ஒரு பிரச்சனை அவங்களுக்கு. அதுதான், அததான் விட வர மாட்டாங்க. கலாட்டா பண்றது இல்ல, எல்லாமே கலாட்டா. ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல தான் கலாட்டா பண்ணுவாங்க, பின்னாடிதான் கொஞ்சம் தெரியாதுன்னா ரொம்ப கலாட்டா பண்ணுவாங்க, மற்றபடி அதெல்லாம் கிடையாது. சோ இன்னைக்கு நாம அப்படி இருக்கக்கூடாது. இன்னைக்கு திருச்சபை அப்படிதான் இருக்குது, பாஸ்டருங்க அப்படிதான் இருக்கிறாங்க, விசுவாசிங்க அப்படிதான் இருக்கிறாங்க இல்லைங்களா? சரி, தமிழ்ல போட்டிருக்கேன். அப்ப இன்னைக்கு என்ன நடக்கணும் அப்படின்னாக்கா, இன்னைக்கு பிரச்சனை என்னன்னாக்கா, இந்த ஜெட் ஜெனரேஷனோட பெரிய ப்ராப்ளம் என்ன சொல்லி பார்த்தாக்கா, இந்த டிசிப்ளின் தான். டிசிப்ளினே கிடையாது. அவங்க வேலையை அவங்க செய்யறாங்களா? நான் ஒருத்தர் வீட்டுல போய் போனேன் போன போன சண்டே நைட்டு நாங்க இது முடிச்சுட்டு அங்க போய் ஸ்டே பண்ணிருந்தோம். காலையில ஒரு பையன் வந்து +1 படிக்கிறான், பொண்ணு வந்து 9th படிக்கிறான். அவங்க அம்மா கத்த எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அப்பதான் தேடுறாங்க, யூனிஃபார்ம் தேடுறாங்க, அப்பதான் புக்கை தேடுறாங்க. 8:15 அவங்க 8:15 ஸ்கூலு, 7:30 மணிக்கு எழுந்திருக்கிறாங்க. ஒரு பரபரப்பு, படபடப்பு, ஒரு பயம் எதுவும் கிடையாது. இந்த எரும மாடு மேல மழை பெய்யுது அந்த மாதிரி அதுவா பண்றாங்க. இந்த அம்மா பண்ற பாட்டு நான் சொன்ன நெஞ்சு கிஞ்சி வெடிச்சிட்ட போதுமா அவனுக்கு? பாருங்க அங்கிள், இங்க பண்றது பாருங்க அங்கிள். பாக்குறேன், ஆனா யார் பண்ண தப்பு? நீ பண்ண தப்பு, நம்ம பண்ண தப்பு.
எந்த ஒருத்தருக்கு டிசிப்ளினை சொல்லி கொடுக்கலையோ அந்த பிள்ளை இதாகும் இல்லைங்களா? ஏன்னா திரும்ப ஒரு தடவை அது கொஞ்சம் பேக் போயிட்டார் இல்லையா? அப்போ இந்த என்ன சொல்றது, அந்த டிசிப்ளின்றது எப்படி, அந்த அந்த கிராஃப் எப்படி போகும்னா 0 வயசுல இருந்து அந்த 12, 13, 14, 15 வயசுக்குள்ள அவனுக்கு ஒரு டிசிப்ளின்ல வரலன்னா அதுக்கு பிறகு அவன் அவன் என்ன பண்ணா, டிசிப்ளின் இல்லாம கீழே போயிடுவான். இன்டிசிப்ளின்டா இருக்கும் அந்த பொண்ணு, இன்டிசிப்ளின்டா இருக்கும். அவங்க வேலையை அவங்க சொல்லி கொடுக்கலன்னா ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி யூனிஃபார்ம் எடுத்து வைன்னு அம்மா சொல்லி அயன் பண்ணி, அப்ப காலைல உட்காந்து அயன் பண்றான், தேடுறான், அயன் பண்றான். அவன் அயன் பண்ணி இவ புடுக்குறான். எனக்கு 8 மணி, உனக்கு 8:15 தானே, இவன் முன்னால புடுக்குறான். இதுங்களா யார் பண்ண தப்பு? அம்மா அப்பா, தாத்தா பாட்டி 2 பேர் பண்ண தப்பு. முக்கியமா இந்த காலத்து ஜென் ஜெனரேஷனுடைய இதுக்கு முதல் காரணம் தாத்தா பாட்டி தான். அத அன்பு காட்டுக, செல்லம் கொடுக்க ஆரம்பிச்சு. அந்த செல்லத்தை அம்மா அப்பா செல்லம் கொடுக்குறான். அன்பு தான் கொடுக்கணும். அன்பு என்ன பண்ணும்? கண்டிக்கும், தண்டிக்கும். கண்டித்தலோட இருக்கும், முடிஞ்சா தண்டித்து சீர்படும். இது கண்டிப்பும் கிடையாது, தண்டிப்பும் கிடையாது. கடைசியில தலையில கோணியை போட்டு உட்கார வேண்டியதுதான், துணியை போட்டு உட்கார வேண்டியது. அந்தந்த வேலையை அவங்க செய்யணும். எங்க வீட்டை சொல்லி கொடுத்தேன், நான் அடிக்கடி சொல்லி எங்க வீட்டுல ஒரு இந்து வீடு இல்லையா? எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, காலையில வந்து என்ன தண்ணி தெளிச்சு கோலம் போட சொல்லுவாங்க, பெருக்க சொல்லுவாங்க. எல்லாரும் செய்யணும். எங்க அம்மா பயங்கர புரட்சிக்காரர் அந்த காலத்துல. ஏன்னா அவங்க அம்மா பயங்கர புரட்சிக்காரர். எங்க அம்மாவுடைய அம்மா சரிங்களா, பயங்கர புரட்சி. அவங்க வேலையை அவங்க செய்யல. குடிச்சிட்டு அந்த அந்த டபரா செட் சொல்லுவாங்க, எங்க டபரால தான் கொடுப்பாங்க காஃபி. கீழே வந்துருக்கு, மேல இருக்கு இல்லையா, அதுல பார்த்துதான் குடிச்சிட்டு அதை போய் அலசி அந்த இதுல போடணும், அந்த சிமெண்ட் தொட்டியில போடணும் இல்லையா? வேலைக்காரமா வந்து சாம்பல், அப்பெல்லாம் சாம்பல் போட்டு கழுவி காயும். டேபிள்ல ஒரு 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 பருக்க விழுந்தா அதை தட்டி போடுவாங்க, தட்டி விட்டா தரையில இருந்து போய் எடுத்து சாப்பிட சொல்லுவாங்க. டிசிப்ளின். பிளேட்ல மிளகாயை தவிர எல்லாத்தையும் சாப்பிடும், கருவேப்பிலை கூட சாப்பிட கத்து கொடுப்பாங்க, இன்ன வரைக்கும் சாப்பிடும். ஆனா என் உடலுக்கு எந்த உபாதையும் கிடையாது, நல்லா இருக்கும். அந்தந்த வேலை, இந்த துணி, அது இது எல்லாம் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். இன்னைக்கு 77 வயசுலயே நான் தனியா இருக்கிறேன். ஐ எம் சிங்கிள் இப்போ இல்லைங்களா? என் எல்லா வேலையும் நான் செய்யறேன்னா அப்ப எங்க அம்மா அப்பா எனக்கு சொல்லி கொடு, எங்க அம்மா முக்கியமா எனக்கு சொல்லி கொடுத்துதான் அதெல்லாம். எல்லா வேலையும் எல்லா வேலையும் கத்துக் கொடுப்பாங்க. துணி துவைக்கிறத கத்துக் கொடுப்பாங்க, துணி துவைக்கணும். இலக்கார மட்டும் எங்களுக்கும் துவைக்கிறது கத்து, ஹேங்கீஸ், முக்கியமா கர்ச்சீஃப், ஹேங்கீஸ் நாங்க தான் வாஷ் பண்ணோம். அதே போல இன்னர் வேர், அதை மட்டும் அதெல்லாம் வேலைக்கார பண்ண, நீ தான் உன்னோட இன்னர் வேர், நீ தான் முதல்ல அதை வாஷ் பண்ணி காய போடணும். அவங்க கொண்டு வந்து சாயந்தரம் கொண்டு வந்து அவங்க நாங்க மடிச்சு எங்க செஸ்ட் டாப் ட்ரால, எங்க செஸ்ட் டாப் ட்ரா நாங்க வைக்கணும். பேண்ட் இங்க, ஷர்ட் இங்க, பனியன் இங்க, இன்னர் வேர் இங்க, அப்படின்ட்டு கர்ச்சீஃப் இங்க, யூனிஃபார்ம் இங்க, எல்லாம் கரெக்டா ஒரு ஒரு செட், ஒரு இதுல ஒவ்வொருத்தர் இருக்கும். பெரிய செஸ்ட் டாப் ட்ரா பெருசா அதுல எங்களுக்கு இருக்கும் இல்லையா? இந்த டிசிப்ளின் தான் எங்க குடும்பங்கள் எல்லாருமே. மினிமம் எங்களுக்கு எல்கேஜி எம்ஏன்றது எல்கேஜி எங்க குடும்பங்கள். எங்க குடும்பம், எங்க தம்பி, தங்கச்சிங்கோ, எங்க குடும்பங்கள் எல்லாம், திருமண எல்லை உறவுகள் எல்லாத்துலயுமே எம்ஏன்றது எல்கேஜி மாதிரி எங்களுக்கு. ஏன்? படிப்பு சுலபமா வந்துடும். டிசிப்ளின் அப்படின்னு வந்துச்சு, அது ஒரு கடமையா மாறும். நம்ம வேலை நமது கடமைனா படிப்போ கடமையாகும், படிப்பு வந்து பாரமா மாறும். அப்ப கடமையா இருந்தாதான். இப்ப கூட ஒரு 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 பிஹெச்டி ஒண்ணு அப்ளை பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். சரி வருமா, மறதியா இருக்குது, இன்னொரு பிஹெச்டி பண்ணலாமான்னு. முடியும் என்னால, கொஞ்சம் பண்ணணும். ஏன்? அதுதான் அந்த கட்ஸ். இந்த கட்ஸ் எங்க வரும்? அறிவு சார்ந்த கட்ஸ் சொல்லுவோம். அது எப்படி வரும் இல்லையா? டிசிப்ளின் இல்லைன்னு இருந்தாதான் வரும். இந்த டிசிப்ளினை சொல்லி கொடுத்தாக்கா, அது பார்த்தீங்களா, அது வளர்ந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அதை கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் படவே படாது. காலையில எழுந்த முதல் வேலை பெஸ்ட் 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 ஸ்ப்ரெட் எடுத்துட்டு உதறிட்டு பெஸ்ட் அதில் போட்டுட்டு இல்லையா, பெட் மேல பில்லோஸுக்கு தட்டி போட்டுட்டு இல்லையா, அப்புறம் தான் ரெஸ்ட் ரூம் போகணும். ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு பல்லு வளைக்கிட்டு முடிச்சுட்டு அது பிறகு
இது கரெக்டா இருக்கும். கரெக்டா அந்த 4 மணிக்கு எழுந்து 9 மணிக்கு படுத்தேன்னா 4 மணி. இப்பெல்லாம் வந்து 10 அதுக்கு பிறகு ஸ்கூல் டைம்ல அப்படி இருந்தோம். அப்படி வளர்த்தாங்க. இன்னைக்கு அந்த 4 மணிக்கு எழுந்துச்சு. எழுந்துச்சு வேற வேலை எல்லாம் உட்கார்ந்து ஒரு சின்ன ஜபம் பண்ணிட்டு திருப்பி படுத்துக்கிறேன். வேற வேலை இல்லைனாக்கா. இன்னைக்கு 4 மணிக்கு அலாம் அடிக்காம எழுந்துரும். ஏன்னா நாங்க 4 மணிக்கு எழுந்து படிக்கிறதுனால தான் என் மூளையில பதிஞ்சு. பாப்பார பசங்க நீ பாப்பார பையன் நல்லா படிப்பேன்னா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதே அறிவு தான். எல்லாருக்கும் ஒரே அறிவு தான். அவ பயன்படுற 4 மணிக்கு ஸ்டிமுலேட் ஆகும் இல்லையா? அந்த அந்த இது அந்த என்ன சொல்லுவாங்க, ஞாபக சக்திக்கு இருக்க அந்த 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 இது வந்து அதிகமா ஸ்டிமுலேட் ஆகும் 3:30 to 6:30 வரைக்கும். அந்த டைம்ல அவங்க உட்காந்து படிப்போம் பாப்பார பசங்க எல்லாம். நம்ம இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்கோம். அரபி கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். எதிரேத்துல அரபி கஷ்டம். சின்ன பசங்க காலையில பாரு அல்லாஹு அக்பர் சுத்திக்கிட்டு போறாங்க. அப்ப எத்தனை மணிக்கு அவங்க எழுந்திருச்சிருப்பாங்க? அவன் 4:30க்கு கூவுறாங்க அப்படின்னா பாங்கு பத்துறாங்கன்னா எத்தனை மணிக்கு எழுந்திருப்பாங்க? அந்த பசங்க எவ்வளவு சீக்கிரம் அரபி கத்துக்கிறாங்க. நம்ம என்னாச்சு? நம்ம கதை என்னாச்சு? அப்போ டிசிப்ளின் அங்க இருக்கு. டிசிப்ளின் பப்பார வீட்டுல டிசிப்ளின் இருக்கு. இஸ்லாமிய வீட்டுல டிசிப்ளின் இருக்கு. நம்ம கிட்ட இல்ல. இன்னைக்கு ஏன் நிறைய நீங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஹைகோர்ட்ல நிறைய மற்றது பார்த்தா முஸ்லிம்ஸ் நிறைய அட்வொகேட்ஸ் இருப்பாங்க. முஸ்லிம் நிறைய இருப்பாங்க அட்வொகேட்ஸ் பாத்தீங்கன்னா. ஏ சோ இது முக்கியம் இல்லையா? அப்போ growing in discipline. டிசிப்ளின்ல கீப் growing in discipline இல்லையா? இப்ப இல்லைன்னாக்கா நம்ம வேற வழியில கொஞ்சம் மடக்கி கிடக்கி உருக்கி கிறுக்கி அது கொண்டு வந்துதான் ஆகணும். அதுக்கு நம்ம நிறைய தியாகம் பண்ணணும். நிறைய பொறுமை வேணும். நிறைய அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நிறைய எங்களை மாதிரி கவுன்சிலர்ஸை கூப்பிடணும். நீங்க உங்க சபைகள்ல உங்க குடும்பங்கள்ல எங்கெல்லாம் இருக்கிறாங்க. எங்களை பயன்படுத்தணும். இல்லைன்னாக்கா ப்ராப்ளம் வந்து சைக்காட்ரிஸ்ட கூப்பிட்டு போனோம். இன்னைக்கு பெரும்பாலும் இப்ப இருக்க ஜென் கிட்ஸ்ல 60% சைக்காட்ரிஸ்ட போக போக வேண்டியவங்க. இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. அங்க போனாதான் அவங்க விடிவு. ஏன்னா மனசுக்கு நோய் வரும். சரிங்களா? உடலுக்கு நோய் வர மனசுக்கு நோய் செக்அப் போடுது. எடட் செக்அப். நானே போவேன் சைக்காட்ரிஸ்ட். அந்த சைக்காட்ரிஸ்ட் இன்னொருத்த போவாரு. நான் அங்க போவேன். எங்க இருக்க நோய் எங்கதான் வரும் மனநோய். டிப்ரெஷன் இருக்கு. அதுல ஏற்படுற நிறைய நோய் பிரிவுகள் இருக்கு. ஏன் அடுத்தது அப்போ நம்ம வளர்ச்சி இதா இருக்கணும். இப்படியே ஒரே நேரா போகாது. கொஞ்சம் அப்படியே இறங்க. ஆனா மேல் நோக்கியே போயிடுது. இதான் டிசிப்ளினா இருக்கிறவங்க அப்படித்தான். கொஞ்சம் இறங்கினாலும் ஏறுவாங்க. இறங்கினாலும் ஏறுவாங்க. இல்ல இது இறங்கி 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 கீழே போறது இல்ல. அப்ப எதுல ஏறணும்? மன ரீதியாக மென்டல், பிசிக்கல், எமோஷனல், சோசியல், ஸ்பிரிச்சுவல். இன்றைய காலகட்டத்துல பொலிட்டிக்கல் பாலிடிக்ஸ் பத்தியும் தெரியும். இன்னைக்கு அது ஒரு 6வது எனக்கு இதுவும் தெரியும். அது தெரியுமா? இப்ப இருக்க சென்டிஸ்ட் அவங்க தாத்தா பாட்டி எல்லாம் அந்த காலத்துல ஐயா சாமின்னு இப்படின்னுவாங்க. சரிங்களா? எங்க வீட்டுல வேலை செய்யறவங்க அப்போ நான் சின்ன பையன் ஐயா சாமி கும்பிடுற சாமின்னா அப்படின்னு படிப்பு கிடையாது. இன்னைக்கு அப்படிலாம் உருமாத்தி 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 கொண்டு வந்து இங்க வச்சு இருக்கிறப்போ நீ அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்க்காம எதுன்னு யாரு எதுன்னு பார்க்காம திடீர்னு வேற ஒண்ண போயிட்டு தீர போட வேண்டாம். யோசிச்சிருக்கலாம் அவங்க இன்னைக்கு. அதே மாதிரிதான் இன்னைக்கு ஸ்கூல்ல போயிருக்க முடியாது. அன்னைக்கு மட்டும் இந்த திராவிட கட்சிகள் எல்லாம் வராம இருந்திருந்தாங்க. ஜஸ்டிஸ் கட்சிகளும் திராவிட கட்சியும் முக்கிய பெரியார் அம்பேத்கர் எல்லாம் வரலனாக்கா எல்லாம் இன்னைக்கும் என்ன மாடு மேய்ச்சி தான் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் மேல போயிட்டே இருக்கு. இதெல்லாம் ஏன் தெரியல? எஸ், நம்ம சொல்லி கொடுக்குறோம். நம்ம கஷ்டத்தை சொல்லக்கூடாது. ஆகும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு பிள்ளைன்னு சொல்லி கொடுக்க கூடாது. அது அது பிள்ளைகளுக்கு நொய்ந்து போயிடும். சொல்லணும். வரும் பட்ஜெட் போடணும். அவனை எழுத வைக்கணும். அவனுக்கு எவ்வளவு செலவு எழுது. மாச கடைசியில எனக்கு எவ்வளவு வருமானம், அந்த வருமானத்தை என்னென்ன செலவு, உனக்கு என்ன செலவு, அப்ப உன் செலவு நியாயமா அநியாயமா. ஒரு பாஸ்டர் எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புறாரு. என்னை பத்தி நல்லா A to Z தெரியும் அவர். நான் 1ஆம் நபர் பிஸ்னாரின்னு சொல்லி எனக்கு செலவு பண்ணுவேனாக்கா
ஊவிய காத்து மாறி வழங்குற அவங்க பையனுக்கு பைக் வாங்கியிருக்காரு. 2,50,000 பைக். அது கம்பளி பூச்சிமா இருக்கு. கம்பளி பூச்சி அதுனா பூச்சி, இந்த எட்டுக்கால் பூச்சி மாதிரி இருக்கு. நிஜமான சொல்லிட்டு நான் சொன்ன எல்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்க போய் என் பையனுக்கு அந்த அண்டர் சிசி பைக் வராதா? இஎம்ஐ எப்படி கட்டுவார் அவரு? இண்டிபெண்ட் பாஸ்டர். சரியான அவருக்கு வருமானங்கள் எப்படி கட்டுவாரு? பையன் காலேஜ் வாங்கி கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி பைக்கை பார்த்தாலுமே நம்ம மைண்ட் என்ன பண்ணும்? சர்ன்னு தூக்கும். 80 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர் தான் போகும். அந்த பைக்லாம் நம்ம 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 ரோடுக்கு செட் ஆகாதது. ஏன் ஒரு 100 சிசி பைக் வாங்கி கொடுத்தா என்ன கொஞ்சம் போயிட போறாங்க? அது எவ்வளவு அது கட்டுற வட்டி இது கம்மி தானே. இந்த செலவெல்லாம் அந்த பைக் சேர்த்து வைக்கிறால பின்னால. இது பெட்ரோல் டெய்லி போட்டு போடுறதுக்கு எவ்வளவு எத்தனை கிலோமீட்டர் போகும்? அது 100 சிசி பைக் வாங்கினாக்கா 60 70 கிலோமீட்டர் போகும். இது 30 கிலோமீட்டர் தான் போகும். ஏன்னா அந்த ஹை ஸ்பீட் பைக், ரேசர் பேட்டர்ன் பைக். அப்ப ஒரு நாளைக்கு அவன் காலேஜுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு நாளைக்கு அவன் 400 ரூபாய் வைக்கணும் பெட்ரோலுக்கு. ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வைக்கணும்? ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வைக்கணும்? புரியுதா? இதான் இன்டிசிப்ளின். வீட்டு பிள்ளைகளுக்கு பைக் வாங்கி கொடுக்கும் ஜாக்கிரதை. அவன் போய் வர்றதுக்கு நல்ல ஒரு பைக் தேவை. போயிட்டு வாங்க. இந்த அண்டர் சிசி பைக் கேன் ஏபிள் டு அட்ராய். எனக்கு வாங்கி என் பைக் நானே இந்த இப்போ ஒரு நான் கடந்த 4-5 பைக் நானே வாங்கல. வாங்கி கொடுத்தாங்க. நான் சொல்ல இதை போன தடவை வாங்கும்போது கூட புல்லட் வாங்குங்க. நான் சொன்னேன் புல்லட்டை தூக்குற அளவுக்குள்ள எனக்கு வந்து அண்டர் சிசி தான். நீங்க ஒரு பேஷனா இருக்க மாட்டேன்றீங்க, எப்படி இருக்க மாட்டேன்றீங்க. டிசிப்ளின் என்ன அப்படி பண்ணுச்சு. நான் 10 ரூபாய் எனக்கு வீணா போனா அந்த 10 ரூபாய் ஒரு மிஷினரிக்கு பண்ணலாமா? ஒரு ஏழை பாஸ்டருக்கு, ஒரு ஏழை பிள்ளைகளுக்கு, இந்த இந்த கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ்க்கு, இல்லைன்னா இந்த ஜிப்சி பிள்ளைங்க படிக்க வைக்கிறதுக்கு. அப்படிதான் என் எண்ணம் போகும். லேவிஷா ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவார். இன்னைக்கு நம்ம லேவிஷா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். கடங்காரனா ஆக்குறது தான் இன்றைய 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 கல்ட்டுடைய இது. இன்றைய இவங்குது எப்பவுமே இஎம்ஐ 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 இஎம்ஐனே போறது. இதெல்லாம் இன்டிசிப்ளின். நம்மளே பண்ண நம்ம பிள்ளைகள் செய்வோம். ஓகே, இப்ப ஓட்டிங் பேட்டர்ன் வருவோம். இதை நீங்க பண்ணணும். இப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்னா, ஒரு முதல்வர் ஏஆர் ரஹ்மான ஒரு 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 இவரு வச்சுங்களா, கண்ணகி நகர் அந்த சூர்யா ஒண்ணு, விஜய் ஒண்ணு, இதெல்லாம் முதல்வர்கள் கிடையாது. சகாயம் ஐஏஎஸ், இன்னும் டோனி இருக்காரு, இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. ஓகே, நான் இவ்வளவுதான் எடுத்து அந்த அந்த யூத் கிட்ட நான் இதான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். இதான் அவங்கள ப்ராக்டிக்கலா பண்றதுதான். அப்போ வந்துட்டு எப்பத்துல இருந்து இந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாலதான் இப்பவும் யூஸ் பண்றேன். இப்ப என்ன பண்றேன்? திரு விஜய் அவர்கள் முதல்வர் அல்ல, அவர் நடிகராக அல்லது அவர் முதல்வர் கேண்டிடேட்டாக. அது வரைக்கும் இப்ப இவங்க எல்லாரும் இவரை நான் ஓட்டு போட போறேன், இவருக்கு ஓட்டு போட போறேன். அப்ப அங்க இருக்கிற குரூப் பிரிக்கவே மாட்டேன். முதல்ல எல்லாரையும் ஒன்னா குறைச்சிட்டேன். 50 இருக்காங்களா, ஒரு ஃபுல் டே எடுத்துப்பேன் இல்லையா? அந்த 50 பேர்ல இல்லையா, ஏஆர் ரஹ்மானுக்கு எல்லாரும் ஓட்டு போட போறீங்க. நீங்க 50 பேரும் ஏன் ஓட்டு போட போறீங்க சொல்லுங்க. ஏன் ஓட்டு போட முறையா? அதே போல அஜித் குமார், இவருக்கு நம்ம எல்லாரும் ஓட்டு போட போறோம், முதல்வர் ஆக்கப்போம். ஏன் ஓட்டு? காரணத்தை சொல்லு. இப்ப எல்லாருமே இவங்க இதுல இருக்க எல்லாரும் அப்ப எல்லாரும் என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லணும். அவர் சொன்னதை நீங்க சொல்லலாம், நீங்க சொல்லக்கூடாது இல்லையா? அப்போ இவங்க எதுக்காக இவங்ககிட்ட என்ன சிறப்பு அம்சம் இருக்கு, சிறப்பு அம்சம் என்ன இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எப்படி இல்லைங்களா? பெரும்பாலும் நிறைய பேரு நல்ல சிறப்பு அம்சங்கள் சொல்லுவாங்க. பாப்போமா ஒரு தடவை? ஓகே, சும்மா நம்ம குரூப்ல ஒரு 10 நிமிஷம் சும்மா ஒரு 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 இது. இப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ண போறோம்னா, ஏஆர் ரஹ்மானுக்கு ஓட்டு போட போறோம். அவர் தான் முதல்வர். இப்ப எல்லாரும் சொல்ல போறோம் எதுக்காக ஏஆர் ரஹ்மான் ஓட்டு போட. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லணும். ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய உங்களுடைய இது ஆன் பண்ணிட்டு டக்குன்னு ஒவ்வொருத்தர் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும்.
இவர் இவர் எதுக்காக நம்ம முதல்வரா தேர்ந்தெடுக்கணும்? அவர்கிட்ட என்ன சிறப்பம்சம் இருக்கு? டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டக் டக் டக்குன்னு சொல்லுங்க. ஐயா, நம்முடைய கடவுள் நல்லவர். பக்தி வைராக்கியம் அதிகங்கய்யா. பக்தி வைராக்கியம். ஓகே 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 சூப்பர். ஒண்ணு போறோம். இன்னொன்னு ஐயா ஐயா இவர் இசையின் மூலமாக மக்களை மகிழ்விப்பார் ஐயா. இசை விட மக்களை மகிழ்ச்சி தான். சூப்பர். அப்புறம் அதுக்காக ஓட்டு போடணும். அடுத்தது வேற டக் டக்குன்னு வாங்க. நேரம் இல்லை நமக்கு. லேட் ஆகும். சொல்லுங்க ரெபேக்காமா சொல்லுமா. எல்லா புகழும் இறைவனுக்கே சொன்னதுக்காக. ஆமா அந்த சூப்பர் சென்டென்ஸ் இல்லையா? நம்ம பயன்படுத்துறது அவர் வேற ஆங்கிள் பண்றாரு இல்லையா? இல்லையா? ஆல் த க்ளோரி அண்ட் ஹானர் பிலாங்ஸ். இது நிறைய பேர் என்ன பண்ணுச்சு, கடவுள் பக்கத்து கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறது இவர் சொல்றாரு. அதுக்காக இன்னொருத்தர் இல்ல 2 பேர், இன்னொருத்தர் 2 பேர் சொல்லுங்க. எதுக்காக இவருக்கு ஓட்டு போடணும்? அப்படி இவர் என்ன பண்ணாரு? அதுக்கு காரணம் சொல்லணும். இப்ப நீங்க ஓட்டு போட போறீங்க இவருக்கு. நான் இந்த நல்ல குணம் இருக்கானால ஓட்டு போடுறேன். சொல்லுங்க எந்த குணம்? ஹானர் பண்றாரு பேரண்ட். எல்லாரையும் ஹானர் பண்றாரா? எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குறாரு. ஓகே. அடுத்து அஜித் குமார். சொல்லுங்க. அஜித் குமார் ஓட்டு போடணும். சொல்லுங்க சீக்கிரம். எதுக்கு அஜித் குமார் ஓட்டு போடணும்? இல்லையா? தெரியவே தெரியாதா? சொல்லாதவங்க சொல்லணும். கரெக்டா சொல்லாதவங்க சொல்லணும். சரி, அப்படியே பாஸ் பண்ணணும் இல்லையா? இந்த கண்ணகி நகர் கல்வி காக்கி எதுக்கு போடணும்? இல்லைங்க, கண்ணகி நகர் இதுல இது கபடியில இது அடிச்சுட்டு வந்திருக்காங்க. கோல்டு கப் அடிச்சுட்டு வந்திருக்காங்க நம்ம இந்தியாவுக்காக. என்ன சொல்லுங்க லெனினியா, சொல்லுங்க என்ன நல்லா பண்ணிருக்காங்க. பட் அவங்களுக்கு முதல்வராக கெப்பாசிட்டி இருக்கான்னு யோசிச்சு தானே பண்ண முடியும். இல்லையா? முதல்வரா இருக்கிறதுக்கான கெப்பாசிட்டிய நம்ம வச்சுக்குவோம். இவங்கெல்லாம் முதல்ல நிக்க மாட்டாங்க. பிள்ளைக்கு 18 வயசு இன்னும் ஆகல. 18 வயசுக்கு மேலதான் இருக்கணும் முதல்வர். இது எலெக்ஷன் நிக்க முடியும் இல்லைங்களா? அப்படி நினைச்சுக்கிட்டு பண்ணணும். சரி, அடுத்து அதை விட்டுரும். இப்ப அடுத்தது இவரு சூர்யா. ஸ்போர்ட்ஸ்ல அச்சீவ் பண்ற குணாதிசயம் இல்லையா? அப்போ தன்னுடைய வாழ்க்கையில எதையும் அச்சீவ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க பழைய நினைக்கிற அச்சீவ் பண்றதுக்கு நேரம் கொண்டு போவாங்க. அதுக்காக இவர் முதல்வர் ஆகணும். சரி, சூர்யா சொல்லாதவங்க சொல்லுங்க. சீக்கிரம் சொல்லாதவங்க. ஐயா, சூர்யா கல்வி அறம்சைன்னு சொல்லி ஒரு இது நடத்திட்டு இருக்காரு. ஆமா, சூப்பர். அதாவது ஏழை மாணவர்கள், கிராம மாணவர்கள், முக்கியமா மலைவாழ் மக்களை முன்னேற்ற குணாதிசயம் உடையவர். அதெல்லாம் அவர் முதல்வர் ஆக ஓட்டு போடுறேன். வேற யாராவது இன்னொருத்தர். சரி, அப்ப ஜம்ப் பண்ணுவோம் அப்படியே. சூர்யா இவரு நம்ம முதல்வர். இப்ப முதல்வர் இல்ல, நம்ம ஓட்டு போட போறோம். நடிகர் இவருக்கு சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. ஐயா, இவருக்கு நான் உண்மையிலே ஓட்டு போட்டேன்யா. அதாவது ஆளுங்கட்சி செய்யற தப்பெல்லாம் எழுத்து கேட்கறதுக்கு ஒருத்தராவது வேணும், எல்லாருமே தலை குனிஞ்சிருக்காங்க அப்படின்றதுக்காக ஓட்டு போட்டேன். ஆனா கடைசியா பிள்ளைகள்ட்ட சொன்னேன், இவருக்கு ஓட்டு போடக்கூடாது, அவர் நல்லவர் இல்ல அப்படின்னு. ஆனா கடைசியா ஒரு வார்த்தை இவர் சொன்னாருயா, நான் பொய் சொல்லி ஏமாத்த மாட்டேன் மக்களேன்ட்டு. அந்த ஒரு வார்த்தைக்காக போட்டேன்யா. அப்படி இதே கருத்தா சொல்றேன். அப்ப நம்ம பின்னாடி பாப்பா நிறைய ஆராய வேண்டி. ஐஏஎஸ் சகாயம் ரிட்டையர்ட் ஆபீசர். சொல்லுங்கம்மா. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். சூப்பர். அப்புறம் வேற யாராவது? லஞ்சம் தவிர நெஞ்சை நிபுற அப்படிங்கறதான சூப்பர் தலைப்பையா. லஞ்சத்தை தான் நீ நெஞ்ச நிமிர்த்து நடப்பையா? அப்படின்னா என்ன? நெஞ்சம் முண்டி நேர்மை என்று ஓடுறாங்க. இவர் சொன்ன மாதிரி அதுல வாழ்ந்து காட்டினார். ஓகே, நேரம் இல்லை. சரி, இப்ப பாக்கலாமா? பிசாசுக்கு நம்ம ஓட்டு போட போறோம். பிசாசுனா எது தெரியுமா? இதுதான் பிசாசு. நம்ம கவர்ந்து இழுக்கிறது எல்லாமே பிசாசு. பணமோ, அழகோ, ஒரு அழகான பெண்ணு, ஒரு ஸ்மார்ட்டா இருக்கிற ஒரு பையன், பணக்கார பையன், அழகான பையன்,
எல்லாம் ஏழை பொண்ணு, அழகான பொண்ணு, ஸ்மார்ட்டா இருக்குது இல்லைங்களா? நம்மை கவர்ந்து இழுக்கிறது எல்லாமே பிசாசு. இது பிசாசு கிடையாது. உங்க சண்டே ஸ்கூல்ல போட்டு காமிக்காதீங்க. அது வந்து தட் இஸ் நாட் பிப்ளிக்கல், தட் இஸ் நாட் தியாலஜிக்கல். பிசாசுனோட கருப்பு கடலை போட்டு கொண்டாதீங்க. பிசாசுல என்ன தீய வழிகளுக்குள் கொண்டு போறது எல்லாமே எதுவோ, அதாவது அநியாயமான வழிகளுக்கு நேரம் கொண்டு போகுது ஓட்டு போடுறது. இதுக்கு நிறைய சொல்லுவோம், நம்ம மனசுக்குள்ள இருக்கு, வெளில வராது. ஏன்னா நிறைய பேர் இதுக்குதான் ஓட்டு போட்டு இருக்கிறோம், பிசாசு தான் ஓட்டு போடுறோம். கடைசியாக இயேசுக்கு ஏன் ஓட்டு போடணும் சொல்லலாம், நிறைய சொல்லலாம் இல்லையா? ஓகே, இப்ப இது நான் நிறைய பேர் கேட்டேன், நிறைய கேட்டேன் இல்ல, எல்லாருக்கும் போட்டேன். இதேதான் பண்ணேன் நான் இல்ல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 hour இதுக்கு மட்டும் எடுத்தேன். ஏன்னா அத்தனை பேரும் எல்லாருக்கும் ஓட்டு போடணும், காரணத்தை சொல்லி ஓட்டு போடணும். இதான் இந்த நல்ல குணம் இருக்கையா, இந்த நல்ல குணத்திற்கு இருந்தாருன்னா இவர் நல்லது செய்வாரியா, அது இருக்குது, அதுக்கு ப்ரூஃப் இருக்கு, இதெல்லாம் ப்ரூஃப் அப்படின்னு சொல்றது. அடுத்தது என்ன பண்ண தெரியுங்க, எல்லாருக்கும் ஒயிட் பேப்பர் கொடுத்து ஒரு அட்டை பெட்டி வச்சுட்டு அதுல எல்லாரும் நீ யாருக்கு ஓட்டு போட போற, உண்மையா நீ இப்ப இதெல்லாம் மறந்துரு, வர எலெக்ஷன்ல நீ யாருக்கு ஓட்டு போட போற அப்படின்னுட்டு எழுத சொன்னேன். கிட்டத்தட்ட 80% பேரு விஜய்க்கு தான் போட்டிருக்காங்க. விஜய்க்கு தான் 80% ஓட்டு போடுறதா சொன்னவங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு இதை நடத்துறேன், இன்ன வரைக்கும் நடத்துறேன். இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, இப்ப கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கு, ஒரு 2% தான் குறைஞ்சிருக்கு இல்லையா? கொஞ்சம் தான் சிந்திச்சு இருக்கிறாங்க, இன்னும் நிறைய சிந்திக்கல. அப்போ இதை நீங்க 2வது செய்ய வேண்டியது என்ன, உங்க பிள்ளைங்க எல்லாருக்கிட்டையும் இனி வந்து இதை மறந்துடு, நம்ம ஒவ்வொருத்தரும் ஓட்டு போடுவீங்களா, இனி வந்து உனக்கு பிடிச்ச ஒருத்தருக்கு ஓட்டு போட போயிடும் இல்லைங்களா? இப்ப வந்து திரும்பியும் இந்த அரசாங்கம் கவிழ்ந்துடுச்சோ இல்ல வேற என்ன ஒண்ணு இல்ல, வரப்போற இந்த எலெக்ஷன் வரப்போகுது, வார்டு எலெக்ஷன்லாம் வரப்போகுது இல்லையா? அந்த எலெக்ஷன்ல இல்லையா யாருக்கு ஓட்டு போட போற அப்படின்னு கேட்டு பண்ணுங்க. இல்ல யாருக்கு ஓட்டு போட்டேன்னு யாருக்கு ஓட்டு போட போற அவங்க பேரை எழுதணும் அதுல. ஆனா இப்ப நான் போடுறேன், என் பேரை அந்த பேப்பர்ல எழுதக்கூடாது. நான் விஜய்க்குன்னா விஜய் நீ எழுதி மடிச்சு பெட்டிட்டு போடுறேன் இல்லையா? அதை பாஸ்டர் கூட சொல்லக்கூடாது, நம்ம அதை பிரிச்சு பார்க்கணும். நான் பிரிச்சு பார்த்தாக்கா 70, 60, 80% ஓட்டு போடுறாங்க விஜய்க்கு. சரி, இப்ப விஜய்க்கு ஓட்டு போடுறது இவங்களுக்கு எது சரி அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ ஏன் ரஹ்மான் கிட்ட என்ன குணாதிசயம் இருக்குது பார்க்கலாமா? அவர் இதெல்லாம் சொல்லியிருக்காரு, வாழ்க்கை வந்து போராட்டம் இல்லையா? எந்த வயசுல அவர் சொல்றாரு, 40 வயசுல அவர் சொல்றாரு, அவருடைய பேட்டிக்கு அனுபவி, எனக்கு வாழ்க்கை என்பது போராட்டம். ஆனா எனக்கு மட்டும் இல்ல, உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் வாழ்க்கை போராட்டம் தான். எனக்கு போராட்டம் எப்ப, என்ன டீனேஜ் வயசுல என் டீனேஜ் ஆசைகள் எல்லாம் நான் போட்டு குழி தோண்டி புதைச்சிட்டு எனக்குன்னு ஒரு இலக்கு வச்சுட்டு நாங்க அதுல போனோம். அப்படின்னு என்ன சொல்றாரு தெரியுமா, நான் இப்ப நல்லா 40 வயசு நல்லா வந்துட்டேன், இப்பதான் நானு ஃப்ரெஷ்ஷாவே வாழ ஆரம்பிக்கிறேன் அப்படின்றாரு. சரியா? ஒரு பேட்டியில இதெல்லாம் நெட்ல இதெல்லாம் தேடி பார்க்கணும். இதெல்லாம் அடுத்தது இது எப்ப 2007 நடந்ததுன்னு தெரியல. இன்றைய மின்னணு சாதனங்கள் இருந்தா கூட இல்லையா, தேடல் என்பது இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு. என்கிட்ட கேஜெட்ஸ் எல்லாமே இருக்குது, ஆனா கேஜெட்ஸ் அதெல்லாம் எதுக்கு பயன்படுத்துறேன்னாக்கா ஒரு குறிக்கோளுக்காக பயன்படுது தவிர எனக்குன்னு கிடையாது. அவர் சொல்றாரு, நீங்க எதுல இருக்கிறீங்கன்னா, நீங்க டிக்டாக் அதெல்லாம் இருக்கீங்க இல்லன்றாரு. என்ன மாதிரி போல இருக்கு, வெறும் வாட்ஸ்அப் தான், பேஸ்புக்கு டிக்டாக்கு இது எதுவுமே கிடையாது. அவர் சார் ஏதோ ஒண்ணுல மட்டும் இருக்கிறேன்றாரு, வாட்ஸ்அப்போ ஏதோ ஒண்ணுல மட்டும் தான் இருக்கிறேன், வாட்ஸ்அப்போ ஏதோ ஒண்ணுல இருக்கிறதா சொன்னார், வேற எதுவுமே கிடையாது அப்படின்றாரு. ஏடா மத்தெல்லாம் படம் எது பண்ணணும், அது எதுக்குன்னா சிலதை தெரிஞ்சுக்கிடலாம், சிலதை புரிஞ்சுக்கலாம், மக்களுடைய சிந்தனை சக்தி எப்படி இருக்குது, இதற்கு அதுக்காக நான் அதுல இருக்கிறேன் அப்படின்னாரு. அப்ப அடுத்து சொல்றாரு, அறிவை பயன்படுத்துவது, அறிவினால் அறிவை பயன்படுத்துவது, அந்த வார்த்தையை விட்டுட்டேன். அவர் சொன்னது அறிவை பயன்படுத்துவதனால் மட்டுமே தேடல் இருந்து கொண்டே இருக்கும்.
மாற்றம் மாற்றம் முடியல, அது பிளைண்ட் மாற்றம் இல்லை, தேடி கண்டுபிடிக்கிற மாற்றம். அது பிளைண்ட். இவங்க பிளைண்டா மாற்றத்தை பார்த்தாங்க, எதிர்பார்த்தாங்க. ஆனா அவர் சொல்றது என்ன? மாற்றம் என்பது தேடலில் இருக்கிறது. அறிவு தேடல். எதை நேர் வழியில நிக்கணும், சாதிக்கணும், நிறைய இருக்கு. அது வெற்றி காரணம் சிறு வயசு துயரங்கள், குடும்ப பொறுப்பு, தாயாரின் வழிகாட்டுதல், குடும்ப சூழலை புரிந்து கொள்ளுதல், குறைந்த படிப்புரை, எதிர்கால திட்டத்தில் வழியோகத்தில் ஆராய்ந்த அந்த இடைவிடாத வழி. அவங்க அம்மா சூப்பரா வழி நடத்துறாங்க. தகப்பன் இல்லாத பிள்ளைய அந்த டீனேஜ் வயசு, டீனேஜ்ல எவ்வளவு ஆசாபாசம் இருக்கும் தெரியுங்களா? எனக்கெல்லாம் என் டீனேஜ்லாம் இருக்குதுப்பா, நான் அதெல்லாம் இருந்திருக்கேன். அது எல்லாத்தையும் எப்படி பண்ணது அவங்க அம்மா. சூப்பர் மதர், சூப்பர் ஃபாதர். இன்னைக்கு நம்ம சூப்பர் ஃபாதரா சூப்பர் மதரா நம்ம பிள்ளைகள் இருக்கோமா? சூப்பர் கிராண்ட் ஃபாதரா சூப்பர் கிராண்ட் மதரா இருக்கிறோமா இன்னைக்கு? அந்த வயசுல, அந்த 11 வயசுல, டீனேஜ் கூட நுழையாத வயசுல அவங்க அந்த பிள்ளைக்கு எப்படி பொறுமையா பொறுமையா அவளுக்கு புரிஞ்சிக்க வச்சிருப்பாங்க. முதல்ல அந்த 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 இதுல இருந்து வெளியில இவங்க வர்றதே கஷ்டம், தாய் வர்றதே வெளில வந்து கஷ்டம், பிள்ளைகளை வர வைக்குது, முக்கியமா பையனை வர வைக்குது, அந்த பிரச்சனை, அந்த துயரத்துல வர வைக்குது. இதெல்லாம் 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 இல்லையா? இதெல்லாம் இடைவிடாமல் உழைக்கும். அது முடிவு எனக்கு தொழில்நுட்ப அறிவை அவர் வளர்த்து கொண்டார். புரியுதா? அறிவை வளர்த்து கொள். கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் அவருக்கு, அந்த அறிவு. இசை என்ற ஒரு ஞானம். இன்னைக்கு நிறைய பேருக்கு கிஃப்ட் இருக்கு, இசை ஒரு கிஃப்ட் இருக்கு, ஸ்போர்ட்ஸ்ல இருக்குது, எல்லாத்துல படிப்புல நிறைய இருக்கு, அதை பயன்படுத்துறதே இல்லை. அதை வளர்த்து கொண்டார். அடுத்தது கடைசி ஆன்மீகம், கடவுள் மேல. அவர் ஒருத்தர் சொல்லுவார், அவர் சொன்னது சரியா மனசுல வரல, ஒரு டிவியில இதுல பார்த்தேன். நான் கர்த்தரை நம்பி நன்மை செய், மற்றதை கர்த்தர் செய்வார். இது வந்து நான் வந்து எல்லாருக்கும் போடுவேன். அப்பெல்லாம் வந்துட்டு இப்ப ஸ்கூல்ல எல்லாம் வந்துட்டு ஆட்டோகிராஃப் மாதிரி கேட்பாங்க. அப்ப நான் போகணும் இல்லையா? ட்ரஸ்ட் இன் த லார்ட், டூ த ரைட், காட் வில் டூ த ரெஸ்ட் போட்டு சைன் பண்ணுவேன். இதற்கு இணையா ஒரு வாக்கியம் சொன்னார் அவர், கடவுளை நம்பி நல்லது செய், கடவுள் மற்ற உனக்கு உதவி செய்வார் அப்படின்றது சொன்னார் அவர். சரிங்களா? அடுத்தது இல்லையா, நல்ல சூழ்நிலையில அம்மா அப்பா இறந்துட்டாங்க, டாப்ல இருந்தாரு, நல்லா அவங்க அப்பா நல்லா சம்பாதிச்சாரு, தந்தை இழந்தார் இல்லையா? இளம் வாலிபு கால போராட்டத்தை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சார். தள்ளி தள்ளி, இப்ப தேவையில்லை, நாட் நவ், நாட் நவ், நாட் நவ். நான் முதல்ல சொன்னேன், பிரசிடென்சி காலேஜ் போய் படி. எங்க காலத்துல கோ எஜுகேஷன் காலேஜ் எல்லாம் கிடையாது. மெட்ராஸ்ல 2 தான் கோ எஜுகேஷன் காலேஜ். ரெசிடென்சி காலேஜ் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் தான். மற்ற எல்லாத்தையும் பாய்ஸ் காலேஜ், ஜென்ஸ் காலேஜ் தான். பசங்க காஞ்சி போயிருப்பேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அங்க போறடா. நான் முதல்ல சொன்னேன், லவ் நாட் நவ், ஆஃப்டர் 23 இயர்ஸ். அப்படின்னா என்ன? 23 வயசு நான் பிஜி முடிச்சுட்டு இருப்பேன். அப்ப என் அறிவு தெரியும். அப்ப எனக்கு நான் யாரை லவ் பண்ணணும், இல்லை யாரை கல்யாணம் பண்ணணும் இல்லையா, அதை நான் அப்ப நான் ரசிக்கப்பட்டேன். அப்பவே எனக்கு இப்படி இருந்தது. இப்பவே காதல் கீதல் பழைய படிப்பு கெட்டு குடிச்சார் அவள். அது நான் மனசுல வச்சுக்கிட்ட ஒரு எய்ம். அது போல அவருடைய எய்ம் இருந்தது. சூப்பரா இல்லையா? போராட்டங்களை வெற்றி கண்டார் இல்லையா? இன்னைக்கு இதெல்லாம் வந்து நமக்கு இருக்க வேண்டியது. ரஹ்மான் அவங்களுடைய அம்மாவுடைய குணம். சூப்பர் டிசிப்ளின்ல வளர்த்தாங்க, சூப்பர் டிசிப்ளின், சூப்பர் டூப்பர் இல்லையா? அப்ப ஒரு டிசிப்ளின்ல பொறுமையோடு பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தாங்க. பொறுமையோடு நம்ம பிள்ளைங்க இந்த மாதிரி சூழ்நிலை இருந்திருக்குது வாய்ப்பு இல்லை, ரொம்ப இருந்திருக்கு வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் எங்கேயோ 1-2. ஆனா நம்ம இது செய்யறோமா? இன்னும் நிறைய இருக்கு இல்லையா இவரை பத்தி, இல்லையா? நிறைய இருக்கு, படிக்க. அடுத்தது அஜித்குமார். அஜித்குமார் என்ன அவருடைய என்ன பண்பு இருக்கு? சோ அவர் அந்த பண்பெல்லாம் இருந்ததுனால அவர் முதல்வர் ஆனா மக்கள் சரியா வழி நடத்துவார். அதே மாதிரி இப்ப இவர் என்ன பண்றாரு? அவர் ஒரு நல்ல குடும்ப தலைவராக இருந்தார். அஜித்குமார் குடும்ப தலைவர், கணவன், மனைவி, பிள்ளைகள். அவங்க அப்பா இப்பதான் இறந்தாங்க இல்லையா? அம்மா வீட்டு சைடு, அப்பா வீட்டு சைடு நல்ல ஒரு 2 சைடும் ஒரு நல்ல குடும்பத்தின் தலைவராக இருந்தார். குடும்ப வாழ்வுல இளமை காலத்தை ரொம்ப ஏழை அவர்.
இல்லையா? படிக்க முடியல, படிப்பை பாதியில நிறுத்திட்டாரு இல்லையா? நிறுத்திட்டு ஒரு ஒரு மெக்கானிக்கா இருந்தார், பைக் மெக்கானிக். அப்புறம் வந்து அந்த மெக்கானிக் இதுல நல்லா பண்றாருன்னு அந்த மெக்கானிக் இதுல வந்துட்டு ஒரு கடை வச்சிருந்தாங்க. அந்த கடைக்கு அவரு செகண்டரியில சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவா இருந்தார், சேல்ஸ்மேனா இருந்தார். இப்படியே வந்து இல்லையா சினிமாக்குள்ள வந்தாரு இல்லையா? எவ்வளவு தோல்விகள் இல்லையா? இதுக்கு மத்தியிலையும் அவர் வந்தார். அவருடைய எய்ம் என்ன? இல்லையா அதுலயே இருந்தார் இல்லையா? இன்னொன்னு இதெல்லாம் இல்லையா, பல தோல்விகள் சினிமாலையும் சரி அங்கேயும் சரி, அதெல்லாத்தையும் தள்ளி 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 வச்சுட்டு முன்னால வந்துட்டே இருந்தார். காரணம் என்ன கேட்டா, எங்க அம்மா அப்பா டிசிப்ளின்டா வளர்த்தாங்க. ஏழையா இருந்தா கூட எனக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா கூட இல்லைங்களா, எங்க அம்மா அப்பா பசி இருந்தாலும் ஒரு 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 வேளை சாப்பாட்டுல டிசிப்ளினா இருக்க சொல்லி கொடுத்தாங்க. திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது சொல்லி கொடுத்தாங்க அவங்க அம்மா அப்பா. சொல்றாரு இல்லையா? அதுதான் தோல்விகள். எவ்வளவு தோல்வி நடந்தாலும் அதை பத்தி கவலைப்படுவதில்லை இல்லையா? அடுத்தது அவருடைய இது என்ன? கார் ரேஸ். அடுத்தது அவர் என்ன பண்றாரு? ஆஹ் தமிழ் பேச தெரியாது, அவர் தமிழ் கத்துக்கிட்டு வந்து நடிக்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, இவர் எவ்வளவோ பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்க. வெளியில யாரும் பிஹைண்ட் த ஸ்கிரீன் தான். ஏன், நான் சில ஃபாதர்ஸ் போய் இப்ப வந்து பொழுது அந்த அனாதை பிள்ளைகளுக்கு வாரி வாரி கொடுத்துருக்காரு இல்லையா? அப்ப சொல்ல, எனக்கு வந்துட்டு இவ்வளவு பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு 4 பீரோ வேணும். இவ்வளவு பிள்ளை 4 பீரோ போதுமா? 8 அல்லது 9 பீரோ வாங்கிக்கோங்க. இதுதான் இதுதான் இல்லையா? ஏழைகளுக்கு இறங்குவது, உதவி தேவைப்படுவது, உதவி இல்லையா? உச்சத்தில் இருக்கும் அந்த ஆணவமே கிடையாது. இன்னை வரைக்கும் ஆணவம் கிடையாது இல்லையா? ஆணவ பேச்சு, மத்தல மட்டம் தட்டுற பேச்சு எதுவுமே இல்லை. தன்னுடைய ஃபாலோவர்ஸ் என்ன பண்றாரு? நீ முதல்ல உன் குடும்பத்தை கவனி, வந்தியா சினிமா பார்த்தியா, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போ இல்லையா? இப்படி தன்னை ஃபாலோவர்ஸ்க்கு நல்ல அறிவை கொடுத்தார், ஆளுமை பெற்றார். ஓகே, அப்ப இவர் முதல்வரா வந்து அப்படி இருக்கும், சூப்பரா இருக்கும்ல. அடுத்தது கண்ணகி நகர் கார்த்திகா எக்ஸ்பிரஸ். ஏழப்பிள்ளை, ரொம்ப ஏழப்பிள்ளை இல்லையா? இருந்தாலும் இந்த பிள்ளைக்கும் அந்த டீனேஜ் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு. டீனேஜ் பிள்ளை, இன்னும் டீனேஜ் தான் பிள்ளை, இன்னும் டீனேஜ் தான். +2 படிக்குது, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் இல்ல +2 தான் படிக்குது. தனக்கு வந்த பெரிய படங்கள்ல அந்த இருக்கிற தன் குழுவுல இருக்கிற நிறைய பிள்ளைகளுக்கு நல்ல குவாலிட்டியான ஷூஸ் வாங்கி கொடுத்துருக்கான். கபடியில பண்றதுக்கு, அதாவது ப்ராக்டிஸ் பண்றது. கபடியில ஷூ போடக்கூடாது, அந்த ரன்னிங் ப்ராக்டிஸ் அதுக்கெல்லாம் அந்த ஷூ போட்டுட்டு ட்ராக் ஷூ வாங்கும், அதாவது அது வாங்கி கொடுத்து, இந்த இந்த மாதிரி துணியை வாங்கி கொடுத்து இல்லையா? நான் வளர்ந்து போல மற்றவங்க வளரணும். நான் இருக்கிற ஊரை மற்ற கேவலம், கண்ணகி நகர்னா கேவலம்னு அர்த்தம். இன்னைக்கு சென்னையில இருந்து தெரியும் கண்ணகி நகர், ஐயோ அது தைரியமா சொல்ல, நான் இருக்கிற ஊர் அதான் என் பேரு கண்ணகி நகர் கார்த்திகா, ஊர் பேரை சொல்லி சொல்லுவான். அப்ப என் ஊரை நான் மாத்தி காட்டுவேன். இதோ கொஞ்ச கொஞ்சமா மாறி வராங்க பிள்ளைங்க, அவங்க டீம்ல இருக்கிறாங்க பிள்ளைங்க, ஒரு 30 பிள்ளைங்க இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அந்த கண்ணகி நகர் மாத்திடும். ஏழைகளுக்கு ஏன் அவங்க அம்மா அப்பா ஏழைகள், அவங்க அம்மா அப்பா அந்த பிள்ளை எப்படி வளர்த்திருப்பாங்க, அவங்க வாத்தியாருங்க ஸ்கூல்ல டீச்சருங்க எப்படி வளர்த்திருப்பாங்க. இந்த பிள்ளை நமக்கு முதல்வரா வந்தாக்கா எவ்வளவு பேருக்கு எவ்வளவு நன்மை. நம்ம சொன்ன மாதிரி இவர் இல்லைங்களா, இவர் நிறைய பண்ணவர். இவரும் பெரிய பணக்கார வீட்டு குடும்பம் தான், இவர் பணக்கார வீட்டு குடும்பம். எப்படி இவர் பணக்கார வீட்டு குடும்பத்தில் இருந்தவர் ஏஆர் ரஹ்மான் பாதியில நொடிஞ்சு போயிட்டாரு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இருக்கேன். ஸோ இதுல முடிச்சுக்கலாம், நீ கொஞ்சம் ரேட்டு டைம் எடுத்துக்கோமா நீங்க தயவு செஞ்சு. முக்கியமானது இதை நீங்க முடிஞ்சா வர ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்காக தான் இன்னைக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் இருக்கும். நான் ஒரு லேட்டா தான் ஆரம்பிச்சோம் இல்லையா, 8:10க்கு தான் ஆரம்பிச்சோம் சரியா இல்லையா? இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா ரொம்ப டிசிப்ளின்டா வளர்த்தாங்க. அவங்க ஒரு எய்மை சொல்லி கொடுத்தாங்க. எங்க ஏழை பிள்ளைகள் அல்ல, கிராமத்து பிள்ளைகள் அல்ல, கிராமத்து ஏழை பிள்ளைகள், அதுல காட்டுல இருக்க ஏழை பிள்ளைகளை கொண்டு வந்து இன்னைக்கு உலகம் ஃபுல்லா கொண்டு போயிருக்கிறார் இல்லையா?
இவர் நம்ம முதல்வராக எப்படி இருக்கும் இல்லையா? குணாதிசயங்கள். விஜய் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை, இல்ல ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை இல்லையா? இவர்கிட்ட இருக்க ஒரு நல்ல குணாதிசயம்னா ரொம்ப அமைதியா இருப்பார். அமைதியா இருப்பார். அதே நேரத்தில் நிறைய உள்வாங்கும் திறன் உண்டு. அமைதியா பார்ப்பார், உள்வாங்குவார். போயிட்டு ஒரு ஒரு நடிப்புனா டக்குன்னு முடிச்சுட்டு வந்தாரு இல்லையா? கேக்கெல்லாம் நிறைய எடுக்க மாட்டார். டான்ஸ்னா டக்குன்னு முடிச்சுட்டு வந்தார். அந்த திறமை, உள்வாங்கும் திறமை. மற்றபடி சொல்லிக் கொள்ளுமே நிறைய இல்லை. தனிப்பட்ட வாழ்க்கையில அவருக்கு ஒரு நல்ல இது கிடையாது. மனைவி, பிள்ளைகள் அது இல்லை இல்லையா? அவருக்கு அந்த 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 அமைதி, பொறுமை, பணிவு, உள்வாங்கும் திறன் அதோட இதுல ஏழைகளுக்கு உதவி செய்யறதுல அவர்கிட்ட இல்லை இல்லைங்களா? அவருக்கு இல்லை, அவங்க அப்பாவுக்கும் இல்லை. சொல்லுவாங்க கஞ்ச பிஸ்னாரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் கேள்விப்பட்டவர், மற்றபடி எனக்கு தெரியாது. அவர் நடிகர் சங்கத்தை சேர்ந்தவங்க நிறைய உதவி பண்ணிருக்காங்க. இவர் தனிப்பட்டவர்கள் அந்த உதவி செய்யற மனப்பான்மை தான் கிடையாது. அடுத்தது இவருக்கு வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியே இல்லை. மற்ற எல்லாருக்கும் லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு. நான் பார்த்த எல்லாருக்குமே அந்த பெண்ணு கண்ணகி நகர் கார்த்திகாவுக்கும் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இவர்கிட்ட அது இல்லை இல்லையா? நல்ல ரசிகர் மன்றத்தை வச்சு சூப்பரா பண்ணியிருக்கலாம் இல்லையா? இல்லை. அடுத்தது சகாயம் ஐஏஎஸ், எனக்கு பிடிச்ச ஒருத்தர். இந்தியாவிலேயே முதல்ல ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் தன் சொத்து கணக்கை வெளியில விட்ட ஒரு பிரிவு தான். ரிசைன் பண்ணும்பொழுது இவ்வளவு சொத்து இருக்குதுன்னு சொல்லி அந்த சொத்தின் மதிப்பு 2 மடங்கா கூட ஆகல. அவர் சொத்து முதல்ல இருந்தது 2 மடங்கு, 1.25 மடங்கு தான் சொத்து மதிப்பே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதான் என்ன அர்த்தம்? ஏழைகளுக்கு நிறைய கொடுத்துருக்காருன்னு அர்த்தம் இல்லைங்களா? இன்னைக்கு ஐஏஎஸ் ஆபீஸ் எல்லாம் 10 பங்களாவுக்கு மேல வச்சுட்டு இருக்கிறாங்க தெரியுங்களா? இன்னைக்கு இருக்கிறவங்கல்ல ஒடுக்கப்பட்டவங்க, ஏழைகள் எல்லாருக்கும் உதவி செய்யறவர். தான் என்ன மதம் என்ன ஜாதின்னு வெளில காண்பிச்சுக்கவே மாட்டார். மதவாதிகள் ஜாதியை தகிட்ட வரக்கூடாதுன்னு, லஞ்சமே வாங்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். முதல்வர் ஜெயலலிதா அவர் கொடுக்காத இது கிடையாது. அவர் உயிருக்கே பாதுகாப்பு இல்லை. மணற்கொள்ளை மாஃபியாக படமுறை அவரை வந்துட்டு லாரி ஏற்றி கொலை பண்ண பார்த்தாங்க. இருந்தாலும் இந்த நிறைய அவரால் முடியல அவரால். ஆனா அவர் காலத்துல ஒரு ஜென்சி கிட்ஸ் அவருக்கு கிடைச்சாங்க. அந்த டைம்ல ஏர்லி ஜென்சி கிட்ஸ் சூப்பரா இருந்தாங்க அவங்க இல்லையா? ஆனா அவர் ஜனங்க போய் தேர்ந்தெடுக்கு. எப்பேற்பட்ட இவர் வந்தா சூப்பரா இருந்தது தமிழ்நாடு இல்லையா? அவர் நான் எலெக்ஷன் நிக்க மாட்டேன், நீங்களா எலெக்ஷன் நீங்க ஒரு அந்த குழுக்கு பேர் இதுல போட்டிருக்கோம். நீங்க சேவை செய்யதான் வரணும், அரசியல் வந்து சேவை செய்ய சம்பாதிக்கல. அப்படி இருக்கிறவங்க இந்த இதுல இருங்க, இல்லைன்னா போயிடுங்க. அப்படி இருக்கிறாங்கன்னு எல்லாம் அவங்க கூடவே நிறைய பயணித்த வாலிபர்கள், நிறைய ஜென்சிஸ், அவங்களுக்கு எல்லாம் ஊக்கப்படுத்தினார், நிறைய அரசியல் படுத்தினார். அவங்களுக்கு தான் எலெக்ஷன்ல போய் கேன்வாஸ் பண்ணாரு. ஒருத்தர் டெபாசிட். இதுதான் நம்ம சமூகம். கிறிஸ்தவ சமூகம் செஞ்சிருக்கோம். உண்மையுள்ளவருக்கு நாம என்ன பண்ணிருக்கோம். திமுகவுக்கும் திகாவுக்கும் கொஞ்சம் வந்து அதிமுகவை போட்ட கிறிஸ்தவ சமூகம், நீங்க ஒட்டுமொத்தமா கொண்டு போய் விஜய் கிட்ட கொட்டின சமூகம் எல்லாம் நம்ம செஞ்சிருக்கோம், சிந்திச்சிருக்கணும். புரியுதா? நம்ம தான் காரணம் எல்லாம் இந்த ஜெர்சி மேல போடுறதுல இல்ல. அவர் விருப்ப ஒரு கிறிஸ்தவன் என்பதற்கு ஒரு அத்தாட்சியா இருந்தது. கிறிஸ்தவன் அப்படிதான் இருக்கும். ஒரு பாஸ்டர் சொல்றாராம். அவரு அந்த பாஸ்டர் வந்துட்டு அவருடைய சர்ச்சை கட்டிட்டார் பெருசா, அரசாங்கம் வந்து இடிக்க சொல்லிச்சு. அவர் வந்து இவர்கிட்ட வந்து கேட்கறாங்க, நிறைய நான் பாஸ்டர் சர்ச்சை நிறைய செலவு பண்ணி கட்டிட்டேன் இல்லையா, அது நீங்க என்ன எனக்கு பண்ணுங்க. இவர் வந்து ஒரு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இல்லையா? அவர் சொன்னா அதை பண்ண முடியும் தனி இது வச்சு. ஒரு கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்தவனா வாழ்ந்து காட்டணும். வேற ஒருத்தர் நிலத்துல நீங்க எப்படி தெரிஞ்ச வாங்கி கட்டியிருக்கீங்க, அதனால முடியாதுன்ட்டார். ஒரு கிறிஸ்தவர் என்றால் கிறிஸ்துவை போல் இருக்கணும் அப்படின்னு சொல்றாராம். அந்த பாஸ்டர் என்ன சொன்னார்? இது இருக்காரு அந்த பாஸ்டர் இல்லையா? நான் எல்லாத்தையும் அவர் சொன்ன உடனே
இல்லையா? ஒரு ஒரு லே பர்சன், அவர் ஊழியக்காரர்களும் கிடையாது, ஒரு இது தெரிஞ்சவரும் கிடையாது, லே பர்சன். அவர் சாதாரண ஒரு மனிதர், என்ன ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவர் கிறிஸ்தவனா எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். அவர் வாழ்கிறார், கிறிஸ்தவனை போல் வாழ்கிறார். நம்ம என்ன அப்படின்ட்டு இன்றைக்கு பிசாசன் ரூபத்துல இன்னைக்கு அரசியல்வாதிகள் இல்லையா அட்ராக்டிவா இருக்கிறாங்க, அட்ராக்டிவா பேசுறாங்க, டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க. இன்றைக்கு உலகம் இதுதான் இருக்கு. இன்னைக்கு ஜென்சி கிட்ஸ்க்கு இதுதான் தேவை. ஏன்? போன முறை பார்த்தா எவ்வளவு பிரச்சனைகளை பார்த்தேன் போன கிளாஸ்ல. அந்த பிரச்சனை ஒரு தற்காலிக விடுதலை வேணா இதெல்லாம் அவனுக்கு தேவை. இதெல்லாம் தேவைன்னு இதெல்லாம் நம்ம தப்புன்னு சொல்றோம். அவனுக்கு இதை நோக்கி போறதுக்கு நம்ம தான் காரணம், நம்ம தான் வழி காட்டிடும். அப்படின்னா என்ன நாங்களா சொன்னோம், போயிட்டா பெண்ணுகிட்ட போ, பையன்கிட்ட போலாம் நாங்களும் சொன்னோம். நம்ம அவனை சரியா வளர்த்துக்கிட்டா அவங்களுக்கு போயிருக்க மாட்டாங்க, டிசிப்ளினா வளர்த்துனாட்டு போயிருக்க மாட்டாங்க. இனியாவது ஜாக்கிரதையா இருக்கு இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து இல்லையா? அடுத்த முறை பார்ப்போம். இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து நான் முதல்வராக 23ஆம் திருப்பாடல் அதுலதான் சொல்லுது. அந்த பாட்டு வந்து ஒரு ஒரு ஆட்டுடைய பாட்டு, தாவீது பாடுற ஒரு ஆடு பாடுற மாதிரி. அது ஆடு என்ன சொல்லுதா, என்னுடைய மேய்ப்பன் இல்லையா, என்னை இந்த மாதிரி பண்ண அடு பண்றா கொடுமைப்பட்டானா கர்த்தரே எனக்கு மேய்ப்பரா இருந்தாக்கா எனக்கு எப்படி இருக்கும். அதனுடைய எதிர்பார்ப்பு, அதனுடைய அங்கலாய்ப்பு. என்ன இருக்கிற மேய்ப்பன் அப்படி இல்லை, கர்த்தரே என் மேய்ப்பரா இருந்தா. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை இயேசுவை போல் மாற்ற வேண்டிய கடமை நம்ம இருக்கிறோம். இதோட முடிக்கிறேன். இதை நான் எப்படியாவது இன்னைக்கு நாளைக்கு இது என்ன செய்யலாம்னு கேட்டுட்டு நான் வந்து இது எப்படி நீங்க பவர் பாயிண்ட் கொண்டு வருது, இது எப்படி நீங்க இந்த ஸ்கூல்ல போய் சர்ச்ல குடும்பத்துல நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க இல்லையா? ஐயா ஒரு முறை நீங்க வந்துட்டு போங்கன்னா நான் வரதுக்கு ரெடி. நீங்க எனக்கு காணிக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம், எப்படியாவது கடவுள் என் தேவைகளை சந்தித்து கொண்டே இருக்கிறார். இல்லை என்னோட நெருக்கமாக நிறைய பேருக்கு தெரியும். அதில் நான் வருவதற்கு நானும் தயார் இல்லையா? ஒரு இல்லை ஒரு ஒரு நம்ம ஏதாவது செய்தி ஆகுனா ஒரு இடத்துல ஒரு மீட்டிங்ல இந்த மாதிரி விஷயம் பேசலாம் ப்ராக்டிக்கலா. ஓகே, நான் இப்போ இதோட முடிக்கிறேன்.